Hey future medicos, welcome to NEET Crackers Tamil. Finally, last part of mechanical properties of fluids, அதாவது fluid statics பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ், அதாவது டென்சிட்டி ஆஃப் மெர்க்யூரி. இந்த வேல்யூஸில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் mercury is 13.6 grams per cc. And as we all know, density of water is 1 gram per cc. And 1 bar pressure is approximately equal to 1 atmosphere, which is equal to 10 power 5 pascals. இந்த வேல்யூஸ்லாம் இந்த சாப்டரில் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் டு த பாயிண்ட், ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னால் லிக்விட் ஃப்ளோ ஆகிறப்ப அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படித்தோன்னா அது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். அதே லிக்விட் ஸ்டாட்டிக்காக, அதாவது ஒரே இடத்துல மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் முன்னாடி ஏன் லிக்விட் ஃப்ளோ ஆகுது, ஏன் லிக்விட் மூவ் ஆகாமல் இருக்குது? அதாவது பிகாஸ் ஆஃப் டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ். உனக்கு மேலே நம்ம டான்ஜென்ஷியலாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஃபோர்ஸ் அதால் ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் இட் டென்ஸ் டு மூவ். இதுவே ஒரு சாலிட் ஆப்ஜெக்டில் நம்ம டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா அது என்ன பண்ணணும்னா இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஷேப். சாலிட்ஸாக இருந்தால் இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ஷேப். ஆனால் லிக்விட்ஸ்னால அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸை சஸ்டெயின் பண்ண முடியாதனால தே டென்ஸ் டு மூவ். இப்போது வேரியேஷன்ஸ் இன் ப்ரெஷர் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் மொத்தம் 4 கேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 2 கேஸ் பார்க்கலாம். அதாவது மாஸுடைய ஒரு சிலிண்ட்ரிக்கல் மாஸ் இருக்குது. அதை ஃப்ளூயிட்க்கு உள்ள ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு உள்ளே வைக்கிறோம். அதோடைய ஹைட் வந்து h, அதோடைய மாஸ் வந்து m. ஸோ இந்த 2 சர்ஃபேஸ்லையும் ப்ரெஷர் கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். அதாவது மேலே இருக்க இந்த சர்ஃபேஸ் இங்கேயும் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அதை நான் P1ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷரை நான் P2ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஹைட் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச் ரோஜி காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் as the காஜ் ப்ரெஷர், ஹெச் ரோஜி இந்த ஹைட்டுக்கு. ஸோ P1 ப்ரெஷர் அது கூட சேர்ந்து இந்த ஹைட்டுக்கான ப்ரெஷர் ஹெச் ரோஜியும் சேர்த்தா தான் நமக்கு P2 கிடைக்கும். அதாவது நான் ஈக்குவேஷன் வைஸ் எழுதுனேன்னா P2 இஸ் நத்திங் பட் P1 pressure plus H rho G. Rho is nothing but the density of the fluid. நம்ம என்ன fluid எடுத்துருக்கோமோ அதோட density. So P2 is equal to P1 plus H rho G. இந்த H rho G தான் என்னன்னு சொன்னால் gauge pressure. It is the gauge pressure. And also இப்போ இதை நம்ம differentiate பண்ணணும் இங்கே. அதாவது P2 minus P1 எடுத்தோன்னா இங்கே நான் ஒரு H rho G. So differentiation of this will gives dP with respect to distance is equal to rho G. This first case when the mass is at a certain distance inside the fluid. Second case என்னன்னா அந்த மாஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்லேயே இருந்தா அப்போ என்ன கண்டிஷன் நடக்கும்? அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் த ஃப்ளூயிட்ஸ்லேயே இருக்குன்றப்ப நான் என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாலும் 1 atmosphere or 1 bar. அது நம்மளுக்கு தேவையில்ல. ஜென்ரலாக P0 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை P0ன்னு எடுத்துப்போம். கீழே என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்? P2 நம்ம எடுத்தோம்ல P2. அண்ட் இதோட ஹைட்டு h. ஸோ P2 வேல்யூ என்ன ஆகும்? P2 இஸ் ஈக்குவல் டு P0 ப்ளஸ் H rho G. இந்த இடத்துல P2 or P இஸ் ஈக்குவல் டு P0 ப்ளஸ் H rho G. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ப்ரெஷர் அந்த P இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். P0ன்னு சொன்னல அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் டிபெண்ட் ஆகுது P0. அண்ட் ஆல்சோ டெப்த் ஹெச் ரோஜி காஜ் ப்ரெஷரில் யூஸ் பண்ணோம்ல ஹெச். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் அண்ட் டென்சிட்டி ரோ ஹெச் ரோ ஜியில். ஸோ ஹெச்லையும் டிபெண்ட் ஆகுது அண்ட் டென்சிட்டிலையும் டிபெண்ட் ஆகுது. அண்ட் ஃபைனலி மோஷன் ஆஃப் த கண்டெய்னர். இதை வச்சு தான் நெக்ஸ்ட் 2 கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4த்தில் ப்ரெஷர் டிபெண்ட் ஆகுது. லாஸ்ட் கேஸ் மோஷன் ஆஃப் த கண்டெய்னர். அதாவது அந்த கண்டெய்னர் இன்கேஸ் vertical மோஷனா இட் ascends with an acceleration of a வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே horizontal motion moves with an acceleration of a. First case vertical motion பற்றி பார்க்கலாம்.
சேம் as it is மேலே ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், கீழே ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். மேலே வந்து P1ன்னு எடுத்துக்கிறோம், கீழே P2ன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் ஹைட் h as usual. ஸோ என்ன எழுதுவோம்? P2 is equal to P1 plus h rho g rho into g. இங்கே ஏன் ஆக்ட் ஆகுதுல ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகிறப்ப மேபி ப்ளஸ் ஆர் மைனஸ் நார்மலாக எடுக்கிறப்ப இங்கே நான் அப்வர்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ g ப்ளஸ் ஏ. இது நான் காமனாக எழுதுகிறப்ப மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல P2 மைனஸ் P1ன்னு வரும்ல, அப்போ தானே நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ dp by dy with respect to distance is equal to rho g plus or minus a. upward motion or downward motion. என்ன vertical motionனால upwardஆக இருக்கலாம், downwardஆக இருக்கலாம். இது டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். இது vertical motionக்கு. அப்படியே இப்போ horizontal motionல வந்தோன்னா as usual சேம் ரெண்டு ப்ரெஷர் ஆக்ட் ஆக போகுது. இந்த சைடு ஒரு ப்ரெஷர் அண்ட் இந்த சைடு ஒரு ப்ரெஷர். ஜென்ரலாகவே நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் நகர்த்துறோம்னால கூட கொஞ்ச நேரத்தில் அந்த வாட்டர் எப்படி மூவ் ஆகும், ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் ரெஸ்டிங் ஸ்டேட்டில், அதை மூவ் பண்ண என்ன ஆகும், அந்த டாப் லேயர் வந்து ஷேப் மாறும்ல. ஸோ இட் கிரியேட்ஸ் அன் ஆங்கிள். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இட் மூவ்ஸ் அண்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ, ஜி கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் கீழே ஆக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த ஹைட் இந்த டாப் லேயருக்கும் இந்த சைடுக்கும் இருக்க ஹைட் வந்து h2. பட் இந்த சைடுக்கும் இந்த டாப் லேயருக்கும் இருக்க ஹைட்டு h1ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ரெண்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த தீட்டா. ஸோ tan theta is equal to tan theta is equal to theta, g ஆக்ட் ஆகுது, இது a. ஸோ tan theta ஃபார்முலா என்ன வரும்னா tan theta is equal to a by g. இது மற்ற சாப்டர்ஸ்லையும் இந்த ஃபார்முலா வரும். அண்ட் ஆல்சோ இங்கேயும் tan theta is equal to a by g. அண்ட் டிஃப்ரென்ஷியேட் இங்கே பண்ணுறப்ப நம்மளுக்கு dp by dyயோட வேல்யூ dxன்னு எடுத்துக்கலாம். இன் எக்ஸ் ஆக்சிஸ் பிளேன் ஹாரிசாண்டல் மோஷனால் dp by dx is equal to rho into a. இங்கே ஜியோட இம்பார்ட்டன்ஸ் இருக்காது பிகாஸ் இட் இஸ் அ ஹாரிசாண்டல் மோஷன். ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், டெப்த், டென்சிட்டி அண்ட் மோஷன் ஆஃப் த கண்டெய்னர். அதாவது வெர்டிக்கல் மோஷன் அண்ட் ஹாரிசாண்டல் மோஷன் ரெண்டு கேஸுமே இருக்குது. பாஸ்கல்ஸில் வேணால் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஒன்லி ஃபார் லிக்விட்ஸ் அட் ரெஸ்ட். அதாவது ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸில் மட்டும்தான் பாஸ்கல்ஸ் லாவை யூஸ் பண்ணணும். அண்ட் பாஸ்கல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒரு ஃப்ளூயிடில் ப்ரெஷரை எக்ஸ்டர்னலாக சேஞ்ச் பண்ணோம். அதாவது ஒரு கண்டெய்னர்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டெய்னரில் எக்ஸ்டர்னலாக நம்ம ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணோன்னா தட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வில் பி டிரான்ஸ்மிட்டட் டு எவ்ரி ஃப்ளூயிட் பார்ட்டிகல். அந்த கண்டெய்னரில் இருக்க எல்லா ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்க்கும் தட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் வில் பி டிரான்ஸ்மிட்டட் அண்ட் ஆல்சோ டு த கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்கும் அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சேஞ்ச் இன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நம்ம காஸ் பண்ணுற ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் ப்ரெஷர். As it is transmitted to every fluid particles and even to the container, external pressure change will be equal to internal pressure. இதோட ரெண்டு மெயின் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா ஹைட்ராலிக் லிஃப்ட்ஸ் அண்ட் பிரேக்ஸ். ஹைட்ராலிக் பிரேக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் லிஃப்ட்ஸ். இதில் ஹைட்ராலிக் லிஃப்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஹைட்ராலிக் லிஃப்ட்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் பிரேக்ஸ் தே ஆப்ரேட் பேஸ்ட் ஆன் பாஸ்கல்ஸ்லாம். இப்போ ஹைட்ராலிக் லிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். அதாவது இது வந்து மெயினாக மெக்கானிக்கல் ஷாப்ஸ்லலாம் பார்க்கலாம். அதாவது இந்த காரை வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல ஹைட்ராலிக் லிஃப்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இங்கே நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் தருவோம். இந்த ப்ரெஷர் இந்த கண்டெய்னரில் இருக்க எல்லா லிக்விட் பார்ட்டிகல்ஸ்க்கும் அந்த சேஞ்ச் இன் ப்ரெஷர் வில் டிரான்ஸ்மிட் ஈவன் டு த கண்டெய்னர். அதனால இங்கே வர ப்ரெஷர்னால இங்கே இருக்க காரோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ இட் வில் பி ரைஸ்ட் அப். இங்கே தர ப்ரெஷர்னால மீன்ஸ் சேஞ்ச் இன் ப்ரெஷர்னால, அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால இங்கே அதோடைய ரிசல்டண்ட்டாக இது அப்வர்டில் மூவ் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைன்னா இதை ஃபர்ஸ்ட் நான் A1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த டிஸ்க் இருக்குல்ல அதை நான் A1ன்னு கன்சிடர் பண்ணேன். அதோடைய ஏரியாவை
A1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிறதுக்கு A2 ஏரியா. நான் அப்ளை பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து F1 ஃபோர்ஸ். F1 ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ண போகிற ஃபோர்ஸ். இங்கே ரிசல்டண்ட்டாக வர ஃபோர்ஸ் F2 ஃபோர்ஸ். நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் இதை மூவ் பண்ணியிருக்கணும்ல, அந்த டிஸ்டன்ஸை நான் D1 டிஸ்டன்ஸ், சம் ஏதோ பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து ஏதோ சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம்ல, அது நான் D1 டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறேன். இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே என்ன ஆகும், கார் வந்து லிஃப்ட் ஆகும், ஸோ மேலே போகும். இந்த டிஸ்டன்ஸை நான் D2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நமக்கு என்னென்ன ரிசல்டன்ஸ்லாம் வரும்னா, இந்த ஏரியா A1 அது மூவ் ஆன டிஸ்டன்ஸ் D1 will be equal to this area A2 and அது மூவ் ஆன டிஸ்டன்ஸ். So A1 D1 will be equal to A2 D2. And second result, the force applied F1 into the distance moved will be equal to the resultant force and the resultant distance moved. So இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, F1 by A1 is equal to F2 by A2. இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். அதாவது கொஷின்ஸ் எப்படி வரும்னா, இதோட ரெண்டுத்துடைய ஏரியா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ இந்த காரோட வெயிட்டோ இல்லைனா மாஸோ கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இந்த காரோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ லிஃப்ட் ஆகும்னு கேட்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு அப்ளை திஸ் ஃபார்முலா. F1 by A1 is equal to F2 by A2. அதாவது F2 is nothing but the weight of the object. So F1 is equal to that weight into A1 by A2. இதுதான் நமக்கு ரிசல்டண்ட்டாக கிடைக்கப்படும். அண்ட் ஹைட்ராலிக் லிஃப்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த சாப்டரில் மட்டும் பர்டிகுலராக நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட் டாபிக் ப்ரெஷர் ஆன் வெர்டிக்கல் சர்ஃபேஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லா ப்ரெஷருமே விச் ஆக்ட்ஸ் ஆன் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகுது. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து விச் ஆக்ட்ஸ் ஆன் தி வெர்டிக்கல் சர்ஃபேஸ். வெர்டிக்கல் சர்ஃபேஸில் ப்ரெஷர் ஓன் டிரான்ஸ்மிட் யூனிஃபார்ம்லி. ஸோ இட் இஸ் நான் யூனிஃபார்ம்ன்றப்ப அந்த ப்ரெஷரை நம்மளால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன தான் கண்டுபிடிப்போம், வி ட்ரை டு ஃபைண்ட் இட்ஸ் ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் ப்ரெஷர் தான் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னர் இருக்குது அண்ட் இட் ஹாஸ் a liquid of height h, initial pressure 0ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ இதோடைய ப்ரெஷர் P ஆவரேஜ் என்னவாக இருக்கும், இங்கே 0 இனிஷியல் அவுட்டில் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் ஹெச் ரோஜி, இஸ் த காஜ் ப்ரெஷர் நம்ம பார்த்தோம்ல ஹெச் ரோஜி. ஸோ ஹெச் ரோஜி பை 2 ஆவரேஜ் ப்ரெஷரில். ஸோ இதோடைய P ஆவரேஜ் ப்ரெஷர் ஆவரேஜ் ஆர் ப்ரெஷர் ஆன் த வெர்டிக்கல் சர்ஃபேஸ், இந்த வெர்டிக்கல் சர்ஃபேஸ் இங்கே 0, திஸ் ஏரியா வெர்டிக்கல் சர்ஃபேஸ், இந்த இடம் திஸ் இஸ் தி வெர்டிக்கல் சர்ஃபேஸ், இங்கே 0 பட் இங்கே ஹெச் ரோஜி. ஸோ அதோடைய ஆவரேஜ் ப்ரெஷர் என்னென்னா ஹெச் ரோஜி பை 2. வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னாலே நீங்கள் ஆவரேஜ் ப்ரெஷர் தான் எடுக்கணும், பிகாஸ் இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் ப்ரெஷர். இதை வச்சு நான் 3 கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி ஃபர்ஸ்ட், ஒரு மாஸ் இருக்குது அண்டர் அ டெப்த். அந்த டெப்த்தை வந்து நான் ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஹைட்டை வந்து ஏன்னு கன்சிடர் பண்ண, அது அதோடைய லென்த்தை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ப்ரெஷர் வந்து வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னாலே என்னது ப்ரெஷர் ஆவரேஜ் தான் நமக்கு தேவை. ஸோ இங்கே என்ன, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாங்கனாலே சிம்பிள் ட்ரிக் சொல்கிறேன், ஆவரேஜ் ப்ரெஷர்னால் அதோடைய மிடில் இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் வரைக்கும் ப்ரெஷரை கண்டுபிடிங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் அந்த லென்த்துக்கான ப்ரெஷர், அவ்வளோதான். அப் டு திஸ் அண்ட் இங்கே சென்டர், அவ்வளோதான். இந்த 3 கேஸ்லுமே அதான் ஆவரேஜ் ப்ரெஷர்னால அந்த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வரைக்கும். ஸோ இங்கே என்ன வரும், writing as equation P average is equal to h distance plus center of the object ன்னு சொன்னேன் a by 2 into rho g. இதுக்கு டெரிவேஷன் தேவையில்ல, சிம்பிள் ட்ரிக்காக சொல்கிறப்ப till the center நோட் பண்ணிக்கோங்க, up to object center, up to objects center வரைக்கும் நீங்கள் ப்ரெஷரை கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் கேஸ் ப்ரெஷர் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் கேஸ் என்னென்னா, தி கிவன் திஸ் ஒன் ஹஸ் h1
ஹைட் h1 ஹைட். பட் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹைட், இந்த டாப்போட ஹைட் h1னும் பாட்டமோட ஹைட் வந்து h2னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், சி I will write the direct formula. இதோட டெரிவேஷனை you try to solve it. in case உங்களுக்கு வரலனா கமெண்ட் பண்ணுங்கள், I will explain it. சேம் இது ட்ரை பண்ணுங்கள். சேம் சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வரைக்கும் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். திஸ் இஸ் தி ஆன்சர். ட்ரை பண்ணி பாருங்கள் இது. அண்ட் திஸ் ஒன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ட்ரையாங்கிள். இங்கே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா ட்ரையாங்கிளோடைய சென்டர் எது, தட் இஸ் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம்ல, மேக்ஸில் படிச்சிருக்கோம் சென்ட்ராய்டு. இட் வில் பி அட் த ஹைட் ஆஃப் 2h/3. இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டில் 2h/3 தான் சென்ட்ராய்டு இருக்கும். அதுதான் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ப்ரெஷர் நான் எப்படி எழுதுவேன், நார்மல். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரெஷர் இங்கே எழுதுகிறப்ப ப்ரெஷர் வில் பி ஈக்குவல் டு எல்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதை ஹெச்னு எடுத்துக்கப்போ ஐ கன்சிடர் திஸ் அஸ் எல். எல் ப்ளஸ் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா 2h/3 into ρg. That's all the pressure. ஃபர்ஸ்ட் எல்லா கேஸுமே வேர்ட்டிக்கல் ப்ரெஷர் கேட்டுதாங்கன்னா அப் டு த ஆப்ஜெக்ட் சென்டர் எடுக்கும். ஃபர்ஸ்ட் கேஸில் a/2 ஆப்ஜெக்ட் சென்டர். செகண்ட் கேஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இன்கேஸ் வரலனா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் தட் இஸ் சென்ட்ராய்டு விச் இஸ் அந்த 2h/3 இருக்கும். ஃபைனலி இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கண்டெய்னர் இருக்குது விச் இஸ் ஆஃப் ரேடியஸ் r அண்ட் அதில் h ஹைட்டுக்கு ஃப்ளூயிட் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் ஃபோர்ஸ் ஆன் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் இருக்க ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் த வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல். ஸோ அதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள். ரெண்டு ஃபோர்ஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கண்டுபிடிச்சிடும். இப்போ வெர்டிக்கல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால் என்ன, இட் இஸ் டெஃபினெட்லி த ஆவரேஜ் ஃபோர்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்னால் என்ன, ப்ரெஷர் இன்டூ ஏரியா. தட் இஸ் ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ்னால் என்ன, ப்ரெஷர் இன்டூ ஏரியா. ப்ரெஷர் தான் வெர்டிக்கல்னால் ஆவரேஜ் ப்ரெஷர். ஸோ P vertical into area of the vertical surface will be equal to pressure on the horizontal surface into area of the horizontal surface. So pressure on the vertical surface என்ன, average pressure, height h கொடுத்துட்டாங்க. ஸோ average pressureனா h rho g/2. நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணல. இங்கே 0 ப்ரெஷர் அண்ட் ஹைட் இருக்கப்போ அதோட ஆவரேஜ் h rho g/2 அந்த கேஸ் இன்டூ இங்கே நோட் பண்ணும் ஏரியா ஆஃப் த வெர்டிக்கல் சர்ஃபேஸ். வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னால் இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். ஸோ ரேடியஸ் இருக்குது, ஹைட் இருக்குன்னா இட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். சிலிண்டர்னால் அதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளுக்கு வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ஐ கெஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னால் அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் வந்து என்ன, ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், 2πr/h. பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் வந்து 2πr/h. ஏரியா ஆஃப் த வெர்டிக்கல் சர்ஃபேஸ் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெர்டிக்கல் சர்ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த சிலிண்டரோட கர்வ்டு ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் எ சிலிண்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆன் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் நார்மல் h rho g into ஏரியா ஆஃப் த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னால் சிலிண்டரோட பேஸ். சிலிண்டரோட பேஸ் தான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஸோ இட் இஸ் அ சர்க்கிள். அதோட ஏரியா வந்து π இன்டூ ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அண்ட் இங்கேயும் கேபிட்டல் ஆர் தான் வரணும். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் h rho g கேன்சல் ஆகிடும், 2. So finally h is equal to r. ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சினா பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சினா a force which arises because of pressure difference. ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வர ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி.
which always acts vertically upwards. Vertically upwards மட்டும்தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதோட vertically upward directionல தான் ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி ஆக்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸில் P1 ப்ரெஷர், இங்கே P2 ப்ரெஷர், இதோட டிஃப்ரென்ஸில் வர்றது தான் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி. அஃப்கோர்ஸ் P2 is greater than P1 நம்மளுக்கு தெரியும். as depth increases pressure increases. So force of buoyancy இங்கே இப்போ எப்படி வரும்னா FB is equal to P2 minus P1 தானே, P2 minus P1 because P2 is greater than P1 இருந்தனால P2 minus P1. இங்கே எழுதுறப்ப டேரெக்டாக H2 minus H1 into rho G. It's a force, இது மட்டும் pressure into A area. அதாவது இது pressure, forceன்றதுனால pressure into area. This is nothing but P2 minus P1. P2 is H2 rho G, P1 is H1 rho G. அது ரெண்டுத்தையும் subtract பண்ணுறப்ப H2 minus H1 rho G, pressure into area which is the force. இதுதான் buoyancy force. இப்போ நான் இன்னும் derive பண்ணனா ஏரியா H2 minus H1 என்ன, இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் தானே. H2லேருந்து H1 மைனஸ் பண்ணுறனா இட் இஸ் த ஹைட் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட். ஹைட் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இன்டூ அதோட ஏரியா. height into area என்னது, it's nothing but the volume. height into area என்னது volume. ஸோ நான் இதை எப்படி எழுதலாம், force of buoyancy is equal to volume into density of the liquid. இந்த liquid இருக்குல்ல, liquid density of liquid into G. This is the common formula of buoyancy, V rho G. Force of buoyancy is nothing but V rho G. And next point, center of buoyancy and center of gravity. Center of buoyancy na, this is nothing but force of buoyancy act பண்ற point தான் center of buoyancy and center of gravity CG ன்னு சொல்லுவோம்ல. இது ரெண்டும் may be coincide ஆகலாம் and may not be coincide ஆகலாம் if it is a uniform object. யூனிஃபார்ம் ஆப்ஜெக்டாக இருந்தால் center of buoyancy center of gravity coincide ஆகும். if not, may or may not coincide. அடுத்த பாயிண்ட், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபார்முலாவில் பார்த்து தான் V rho G. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம், டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர். ஏன் டெம்பரேச்சர்னா மேபி டெம்பரேச்சர் மாறினா டென்சிட்டி வில் சேஞ்ச். டெம்பரேச்சர் அஃபெக்ட்ஸ் டென்சிட்டி. ஸோ force of buoyancy is dependent on temperature. ஃபைனலாக மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ப்ரெஷர். அதே மாதிரி force of buoyancy also depends on motion of the object. ஸோ ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் force of buoyancy நான் என்ன எழுதுறேன்னா V rho L G plus or minus A upward and downward motionக்கு. அதாவது அப்வர்டாக இருந்தால் இட் இஸ் அப்வர்ட் மோஷனில் ப்ளஸ் ஏ வரும், டவுன்வர்ட் மோஷனில் மைனஸ் ஏ வரும். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஆர் லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். இதில் 3 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் கீழே ஆக்ட் ஆகுமா, விச் இஸ் mg, அண்ட் vertically upward direction force of buoyancy ஆக்ட் ஆகும். இன் கேஸ் அதோட வெயிட் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சியோட வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ் ஆஃப் பயான்சி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் கீழே போயிடும். அதாவது இட் கம்ப்ளீட்லி சிங்க்ஸ். அந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி கிரேட்டர் தென் த டென்சிட்டி ஆஃப் த liquid taken. First case Archimedes principle or loss of flotation first case இது. Second case, if in case the weight is balanced by buoyancy force, அந்த கேஸில் என்ன ஆகும்னா it floats. பட் என்ன பண்ணுனா above the லேயரில் ஃப்ளோட் ஆகாது, it sinks and floats. ஃபர்ஸ்ட் லேயரில் சிங்க் ஆகிட்டு ஃப்ளோட் ஆகும். அந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் லிக்விட். தேர்ட் கேஸ் இம்பார்ட்டண்ட்டான கேஸ், அதாவது தென் வெயிட்டை விட பயான்சி அதிகமாக இருக்குது. அந்த கேஸில் என்னாகும், இந்த 3 கேஸில் எந்த கேஸ்லுமே கம்ப்ளீட்டாக ஃப்ளோட் ஆகாது. ஒரு கேஸில் சிங்க் ஆகிட்டு ஃப்ளோட் ஆகும், இன்னொரு கேஸில் பாதி ஃப்ளோட் ஆகும், பாதி சிங்க் ஆகிருக்கும். அதாவது மேலே இருக்கிறது வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அவுட் சைட், உள்ளே இருக்கிறது வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சப்மர்ஜ்டு. இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஃப்ராக்ஷனில் கேட்பாங்க. அதாவது ரேஷியோ ஆஃப் சப்மர்ஜ்டு வால்யூம் டு த டோட்டல் வால்யூம் அப்படின்றப்ப
Vs அதாவது submerged volume by total volume is equal to density of the object by density of the liquid. இது எப்படி வந்துச்சுன்னா நார்மல் டெரிவேஷன், அதாவது force of buoyancy is equal to mg, weight equal. So force of buoyancy formula என்ன? V, that is submerged volume into density of the liquid into G, which is equal to mass. Mass na volume into density. Volume, total volume into density of the object into G. So இங்க வந்து என்ன ஆகணும், G cancel ஆயிடும். So Vs by V is equal to density of the object by density of the liquid. Or else ஞாபகம் வச்சுக்கோங்க, submerged volume கேட்டாங்கன்னா ratio of submerged volume na density of object by density of liquid. Archimedes principle இந்த மூணு cases இருக்கு. Maybe weight is greater than buoyancy force, weight is equal to buoyancy force, or weight is less than buoyancy force. இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A and B ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இட் ஃப்ளோஸ் இன் த சேம் லிக்விட். ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ரெண்டுக்குமே சேம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/3 ஆஃப் A. ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/3 ஆஃப் A இஸ் இன்சைட். ஓகே, 2/3 ஆஃப் A இன்சைட். இது ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் B கேஸ் எடுக்கிறோம். 1/3 ஆஃப் B இஸ் இன்சைடுன்னு சொல்லியிருக்காங்க. One-third of B is inside. இப்போ என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் த A ஆப்ஜெக்ட் டு த ரேஷியோ ஆஃப் B ஆப்ஜெக்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இவங்க எவ்வளோ இன்சைடுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது என்னது, சப்மர்ஜ்டு வால்யூம். அவங்க கொடுத்துருக்கிறது சப்மர்ஜ்டு ரேஷியோ. ஸோ ஐ கேன் ரைட் அஸ் 2/3 is equal to density of object by density of liquid of A. First case. Second, 1/3 is equal to density of object by density of liquid of B. ஏன்னா இங்கே பாருங்கள், சப்மர்ஜ்டு ஃபார்முலா தான். V submerged by total volume is equal to density of object by density of liquid. இங்கே கொடுத்துருக்கிறது inside, it is submerged. 2/3 the ratio Vs by V is 2/3. 1/3ன்றது B ஓட வேல்யூ. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, density of A by density of B. ஸோ ஜஸ்ட் இதோட ரேஷியோ எடுத்தால் நம்மளுக்கு வேல்யூ அதாவது equation 1, sorry, இது equation 1, equation 2. Equation 1 by equation 2. It gives density of A by density of B is equal to 2/1. So ratios 2:1. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கான்செப்ட். இது வந்து தியரி பேஸ்டு கொஷின்ஸாக வரலாம். அதாவது ஐஸ் மெல்ட் ஆகுது, ஸோ அந்த லிக்விட் வந்து இப்போ ரைஸ் ஆகுமா இல்லை ஃபால் ஆகுமான்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இன்கேஸ் அந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தென் the level of the liquid will rise அந்த ஐஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம். இதுவே டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னா ஐஸ் மெல்ட் ஆனாலும் லெவல் ஓன்ட் இன்க்ரீஸ், இட் வில் ஃபால். கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபால் ஆகும். இதுவே வாட்டரை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். இஃப் இட் இஸ் த டென்சிட்டி சேம், அதாவது தண்ணியில் ஐஸை மெல்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இடத்துல த லெவல் வில் ரிமைன்ஸ் த சேம். கொஷின் எப்படி வரும்னா, வாட்டர் இருக்குது, வாட்டரில் ஒரு ஐஸ் க்யூப் இருக்குது, அந்த ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகுது, ஸோ லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? பட் த ஆன்சர் இஸ் ரிமைன்ஸ் த சேம் பிகாஸ் த மீடியம் இஸ் வாட்டர். வாட்டரில் ஐஸ் க்யூப் இருக்குது, ரெண்டு டென்சிட்டியும் சேம் தானே, வாட்டர் ஐஸ் க்யூப். ஸோ மெல்ட் ஆனால் த லெவல் வில் ரிமைன் சேம். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். ஃபைனலாக ஒரு கொஷின் பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் மாடல். இது நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் இந்த மாடல் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் என்ன கொஷின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு மேலே 200 mg 200 வெயிட்டுடைய ஒரு காயினை ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுவே அந்த காயின் when the coin is removed, அந்த காயினை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இட் ஃப்ளோட்ஸ் பை 2 centimeter. அதாவது இப்படி இருக்க ஆப்ஜெக்ட் இட் கம்ஸ் லைக் திஸ்.
2 சென்டிமீட்டர் வெளியே வந்துடுது. ஸோ இப்போ எல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் இங்கே வரையிறேன்னு வச்சுக்கோங்க. சேம் வெளியே 2 சென்டிமீட்டர் வந்துடுச்சு. ஸோ உள்ளே இருக்க லென்த் எவ்வளோ? L minus 2. அண்ட் மற்ற லென்த்லாம் சேம் தான். திஸ் ஒன் எல், இட்ஸ் எ க்யூப்ன்றப்ப இங்கேயும் எல் நார்மல் மற்ற லென்த்லாம் சேம் தான். பட் இங்கே மட்டும் L minus 2 ஆகிடும். ஏன்னா 2 சென்டிமீட்டர்ஸ் ஃப்ளோட் ஆகிறதுனால. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 2 கேஸை நான் பிரிச்சுக்கிறேன் இந்த கொஸ்டினை. ஃபர்ஸ்ட் கேஸில் அதாவது காயின் இருக்கப்ப என்ன 200 G, அது இல்லாமல் இந்த மாஸ் இட் இஸ் எம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் mg. வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் விச் இஸ் த பயான்சி ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் ஈக்குவலைஸ் பண்ண என்ன ஆகும்? பயான்சி ஃபார்முலா V இன்டூ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்டூ G. இங்கே டென்சிட்டி, இங்கே வந்து லிக்விட் என்னென்னா வாட்டர் இந்த கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் into density of water into G. இது first case. Second case என்ன? Let me write the second case. அதாவது அந்த காயினை ரிமூவ் பண்ணிட்டாங்க. காயினை ரிமூவ் பண்ணிட்டா என்ன? mg மட்டும்தான் இருக்கும். mg will be equal to volume of the submerged. buoyancy force na submerged ஆக்ட் ஆகிறது என்ன? So இந்த volume of the submerged into density of water into G. இப்போ என்னன்னா volume of the object என்ன? It is a cube, so L cube. First equation நான் திரும்ப எழுதுறேன். Like 200 plus m into G is equal to volume of the object என்ன சொன்ன? L cube into dWg. Second equation again எழுதுறேன். mg இந்த இடத்துல தான் நீங்கள் நோட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சப்மர்ஜ்னா இதோடைய வால்யூம் 2 லென்த் L இன்டூ எல் ஸ்கொயர் இன்டூ L minus 2 இஸ் த வால்யூம் ஆஃப் த சப்மர்ஜ்ட். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சப்மர்ஜ்டை தான் கரெக்டாக எழுதணும். L ஸ்கொயர் இன்டூ L minus 2. ஐ ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லென்த்து 2 ஃப்ளோட் ஆகிறதுல ஒரு சைடோட லென்த் மட்டும் L/2 வந்துடும், மற்ற லென்த்லாம் L தான். ஸோ வால்யூம் வந்து L இன்டூ எல் into L minus 2, then same into density of water into G. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா mgயோட வேல்யூ இதுவா, I can substitute this mg ஹியரில். இது 2 ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்க mgயை I am going to substitute here. அதாவது see this 200 இருக்கா, 200G is equal to இந்த mgயை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதாவது L cube dWg minus this L square into L minus 2 dWg. இது நான் சிம்பிளிஃபை பண்ணால் I will get like G எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிடுமா? 200 is equal to L cube minus L cube minus 2L square dW. சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் L cube கேன்சல் ஆகிடும். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ சொன்னல, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1 g/cc. ஸோ இது 1 வேல்யூ முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 200 is equal to 2L square. So L square is equal to 100. Length is nothing but 10. In case centimeter na 10 centimeters. Once again நான் திரும்ப சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காயின் இருக்கப்ப அந்த காயினோட வெயிட் 200G ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் mg which is equal to buoyancyனா வால்யூம் இன்டூ V rho gm. V na volume of the object into இங்கே
டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் என்னது இங்கே வாட்டர். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டூ ஜி. செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, காயினை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ காயினை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே எம்ஜி மட்டும்தான் இருக்கும். எம்ஜி இஸ் ஈக்குவல் டு பயான்சி ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஒன்லி ஆன் த சப்மர்ஜ்ட் ஆப்ஜெக்ட். செகண்ட் கேஸில் அந்த ஆப்ஜெக்ட் 2 சென்டிமீட்டர் ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்கிறப்ப ஒரு சைடோட லென்த்து மட்டும் 2 சென்டிமீட்டர் கம்மியாகும். ஸோ L மைனஸ் 2 மற்ற சைடெல்லாம் எல்லாவே இருக்கும். ஸோ வால்யூம் என்ன அங்கே வரும்னா L இன்ட்டு L மைனஸ் 2. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து எனக்கு எம்ஜியை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி எனக்கு L இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இந்த கொஸ்டினை ஒன்ஸ் அகேன் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறப்ப இது உங்களுக்கு என்னடா இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஷியோர் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப யூ வில் ஜஸ்ட் லவ் திஸ் சாப்டர் பிகாஸ் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். மற்ற சாப்டர்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகே அவ்வளோதான் அப்படின்ட்டு ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.